தமிழ்நாடு முழுவதிலும் ஏன் உலகில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாமும் கூட பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை தெற்கில் சைதாப்பேட்டை, சோழிங்கநல்லூர், விருகம்பாக்கம், வேளச்சேரி, மதுரவாயில் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக பல்வேறு வகைகளிலான நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலக்கிய நிகழ்ச்சிகள் என்றும், பொதுக்கூட்டங்கள் என்றும், திருமுனை கூட்டங்கள் என்றும், இயக்கத்தின் சாதனைகளை எடுத்துச் சொல்லுகிற வகையிலேயும், அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்லுகிற வகையிலேயும் பல்வேறு வகையான பொது நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு சைதை தொகுதிக்குட்பட்ட காமராஜபுரம் பகுதியில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றும் நாளையும் சைதாப்பேட்டையில் அப்போலோ, காவேரி, ரேலா, ராமச்சந்திரா போன்ற பல்வேறு மருத்துவமனைகளின் சார்பில் 14 மிகப்பெரிய மருத்துவ முகாம்கள் நடைபெற தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த பகுதியில் நம்முடைய மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய திரு துரைராஜ் அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பாக அப்போலோ நிர்வாகம் ஒரு பெரிய மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடங்கிய 1 மணி நேரத்திலேயே இதுவரை 200க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பயன்பெற்றிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நாளை மறுநாள் 4ஆம் தேதி டெல்டா மாவட்ட மக்கள் பயன்பெறுகிற வகையில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மருத்துவமனையை திறந்து வைக்கவிருக்கிறார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 254 கோடியே 80 லட்சம் செலவில் கட்டப்பட்ட 700 படுக்கைகளுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நாளை மறுநாள், அதாவது 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு திறந்து வைக்கவிருக்கிறார். 700 படுக்கைகளுடன் கூடிய அந்த மருத்துவமனை என்பது டெல்டா பகுதி மக்களுக்கு, குறிப்பாக நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, அதை சுற்றியிருக்கிற பகுதி மக்களுக்கு பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கவிருக்கிறது. அந்த வகையில் அந்த மருத்துவமனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மருத்துவக் கல்லூரி ஏற்கனவே 2022 ஜனவரி திங்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய முன்னிலையில் பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் நிறைவுற்று இன்றைக்கு 700 படுக்கைகளுடன் கூடிய அந்த மருத்துவமனை நாளை மறுநாள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு இடங்களில் மயிலாடுதுறை, திருவாரூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற 17 கோடி ரூபாய் செலவிலான மருத்துவத்துறை கட்டிடங்களும் அன்றைக்கு திறந்து வைக்கப்படவிருக்கிறது. நாளை தமிழ்நாடு முழுவதிலும் போலியோ சொட்டு மருந்து அளிக்கும் நிகழ்வுகள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படுவதைப் போலவே இந்த ஆண்டும் நடத்தப்படவிருக்கிறது. போலியோ என்கின்ற இந்த இளம்பிள்ளைவாத நோய்க்கு உலகம் முழுவதும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் போலியோ இல்லாத தமிழ்நாடு என்கின்ற இலக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது. அந்த வகையில் அந்த பாதிப்புகளை அறவே இல்லாமல் ஆக்குவதற்கு நாளை யுனிசெஃப் நிறுவனம், உலக சுகாதார நிறுவனம், பன்னாட்டு ரோட்டரி சங்கங்கள் ஒருங்கிணைந்து போலியோ சொட்டு மருந்தை தருகிற நிகழ்வு நாளைக்கு நடத்தப்படவிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 57,84,000 குழந்தைகள், அதாவது 5 வயதுக்குட்பட்ட 57,84,000 குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் நாளை இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. 43,051 மையங்களில்
போலியோ சொட்டு மருந்து அளிக்கப்படவிருக்கிறது. இதற்காக அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த 2 லட்சம் பணியாளர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்படவிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற பெற்றோர் பெருமக்கள் இந்த 57,84,000 குழந்தைகளும் 100% போலியோ சொட்டு மருந்து போட்டுக் கொள்வதை உறுதிப்படுத்திட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகின்றோம். சென்னை மாநகராட்சி சார்பில் அந்த ட்ரோன் மூலமா மருந்து தெரிகிற நடவடிக்கை மாநகராட்சி மலேரியா, டெங்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அது நல்லா பண்ணாங்க. இப்ப பருவமழை காலத்துல தான் அந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் என்பது கூடுதலாக இருந்தது. இப்போ ஒன்றும் பெருசா இல்லை. இருந்தாலும் அந்த கொசு மருந்து அடிப்பது, அபேட் தெளிப்பது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொன்னதை போல நீர்நிலைகளில் இந்த ட்ரோன் மூலியமா தான் மருந்து அடிக்கணுங்கிற சூழ்நிலை வரும்போது செய்வாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.